டெக்னாலஜி வளர வளர இன்றைக்கு பயன்படுத்துவதோட எண்ணிக்கை அதிகமாக அதில் இருக்கக்கூடிய குறுக்கு வழிகள்லாம் கண்டுபிடிச்சி தவறான வழிகள்லாம் இளைய சமுதாயம் என்பது அந்த செல்ஃபோன் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் எவ்வாறு நம்ம மாணவருக்கு எவ்வாறு பயன்படக்கூடிய வகையில் பயன்படுத்துவோம் என்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. நவ் அவங்கள உங்களுக்கு சில நல்ல கருத்துக்களை வழங்குமாறு பள்ளியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் ஸ்கூல்ல எப்படி நல்லா படிக்கிறீங்களா? சரி. சைபர் கிரைமை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமாப்பா? என்னோட பேர் சித்ரா. நான் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியேற்றேன். இப்போ சைபர் கிரைமை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். சைபர் கிரைம்னா யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? பெரிய பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுங்களா? சைபர் கிரைம்னா என்னன்னா, இப்போ ஃபோன் மூலயமா அந்த காலத்தில் எல்லாமே என்ன பண்ணாங்க, வீட்டில் பணம் நகை எல்லாமே என்ன ஆச்சு, வீட்டில் எல்லாம் பீரோவில் வச்சுருப்போம், இல்லை எங்கேயாவது வச்சுருப்போம், திருடன் உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ பணம் காசெல்லாம் எதுவுமே என்னது, எல்லாமே ஜிபே, ஃபோன்பே, எல்லாமே பேடிஎம் அந்த மாதிரி பேங்க்கோட அட்டாச் ஆகிடுது. நமக்கு எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சின்ன டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றதுனாலும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறதுனாலும் ஏதோ ஒரு நம்ம அத்தியாவசியத்துக்கு தேவைன்னா என்ன பண்ணுறோம், ஜிபே பண்ணிடுறோம். பென்னு பென்சில் என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்குறதுனா கூட என்னது ஜிபே பண்ணிடுறோம். இப்போ நம்மளுடைய ஃப்ராடு என்ன முக்கியமாக எல்லாமே ஃபோனில். ஃபோன் இந்த காலத்துக்கு தேவைதான். ஆனால் அதை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தணும். நான் சொல்றதெல்லாம் இப்போ எதுக்கு உங்களை செலக்ட் பண்ணி ஸ்கூலில் சொல்கிறோம் தெரியுங்களா? நம்ம பிள்ளைங்க நீங்கள் உங்ககிட்ட சொன்னா இதை போயிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் அக்கா அண்ணன் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணணும், சொல்லணும். அவேர்னஸ், ஒரு சின்ன அவேர்னஸ் தான். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள். ஒரு அன்னோன் நம்பர்னா என்னது, அடையாளம் தெரியாத நம்பர், ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் வரும். வீட்டில் இது மாதிரி உங்கள் பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, பேர் அமுதா, இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்களுக்கு அரசால வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப்போ உண்மையாலுமே கவர்மெண்ட்ல இருந்து தான் பேசுறாங்க, ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் செய்வாங்க. போன்ல எடுத்தோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சொல்ற நம்பரை போடுங்க, எல்லா டீட்டெயிலும் கரெக்டா சொன்னோடனே நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன தெரியும், ஓ ஆமா கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருந்து தான் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க சொல்றதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பின் நம்பரை கொடுத்தா என்ன பாக்கும், பணம் போயிடும். அந்த மாதிரி யாருமே இப்ப தெரிஞ்சவங்களா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்போம். வீட்டுல அப்பா அம்மா அத்தை மாமா ஆயா தாத்தா பேரெல்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்போம். அவங்களாம் சேவ் பண்ண நம்பர். ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து வீடியோ கால்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, முக்கியமா லேடிஸ், புரியுதுங்களா? கேர்ள்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், நீங்க உங்க செல்லுல என்ன பண்றீங்க, டிபில என்ன பண்றீங்க, உங்களுடைய போட்டோஸ் வைக்கிறீங்க. அந்த போட்டோஸ் எடுத்து என்ன பண்ணலாம், இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மார்பிங் பண்ணி உங்க போட்டோவை மட்டும் எடுத்து தலையை மட்டும் எடுத்து வேற ஒரு உடம்போட மார்பிங் பண்ணி திரும்ப உங்களுக்கே அனுப்புவாங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிச்சு என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, பணம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால அந்த டிபிலாம் என்ன பண்ணக்கூடாது, போட்டோஸ் எல்லாம் வைக்க கூடாது, முக்கியமா உமன்ஸ் வைக்க கூடாது. சரிங்களா? வீட்டுல போயிட்டு சொல்லுங்க, அம்மா கிட்ட அக்கா கிட்ட அண்ணன் அக்கா எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. இதை வெளியில நிறைய அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது, நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இப்ப ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்குறதுனா என்ன பண்றோம், கடைக்கு போக மாட்டோம். எதுக்கு, செல்லுல ஆப் போகுது, பிளிப்கார்டு, மீஷோ, அந்த நாப்தால், அந்த அமேசான், அந்த மாதிரி நிறைய போகுது. அந்த மாதிரி இதுல நீங்க போயிட்டு அது கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து எடுங்க. சரிங்களா? பணத்தை முன்னாடியே போட்டுறது, பொருள் வந்துச்சுன்னா என்ன ஆகுது, அப்புறம் பொருள் வராது. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. உங்க வீட்டுல அக்கா அண்ணன் எல்லாம் இருந்தாங்கன்னா பார்ட் டைம் ஜாப்னா என்னன்னு தெரியுமா? என்னப்பா பார்ட் டைம் ஜாப்னா ஒரு சின்ன நம்மளால ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு செல்லுல வரும். ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து நாம வீட்டுல அண்ணா அக்கா படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதுல போயிட்டு நம்ம பார்ட் டைம் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு நம்பர்ல இருந்து ஒரு லிங்க் மாதிரி வரும், பார்ட் டைம் ஜாப், இதுல நாங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாப்னா என்னது, படிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் எங்க போறோம், ஒரு வேலைக்கு போறோம். ஜாப்னா என்னது, வேலை. வேலைன்னா என்னது, நாம செய்யற வேலைக்கு அவங்க கொடுக்குறாங்க சம்பளம். சரிங்களா? அதான வேலை. அப்ப பார்ட் டைம் ஜாப்ன்றது வேலைதான். ஆனா அவன் என்ன பண்ணுவான், ஒரு வீடியோ அனுப்புவான், ஒரு போட்டோ அனுப்புவான். இந்த போட்டோவை போயிட்டு
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து ஒரு ரேட்டிங்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்புங்க, நான் ஒரு 500 ரூபாய் போடுறேன் அப்படின்னுவான். நம்ம அக்கா அண்ணன் என்ன பண்ணுவாங்க, ஓ நமக்கு வந்து இது ஒரு ஈஸியான வேலை தானே, என்னது இது வர போட்டோவை திரும்ப அனுப்புறது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திரும்ப அனுப்பிச்சா அது ஒரு ஈஸியான வேலை. அதெல்லாம் அனுப்பிச்சு 500 ரூபாய் கொடுப்பான், 300 ரூபாய் கொடுப்பான், 100 ரூபாய் கொடுப்பான், அந்த மாதிரி கொடுப்பான். கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணும், நமக்கு ஆசையை அதிகமாக்குவான். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எதுவுமே வந்து எல்லாமே வந்து நீங்க எதை செஞ்சாலும் அது வந்து கவர்மெண்ட் இதுவா, அந்த லிங்க் வந்து அது வந்து உண்மையா பொய்யா இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், தெளிவுபடுத்திக்கணும். அடுத்தது உங்களை வந்து அப்பா அம்மா கிட்ட உங்க பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அவர் மேல ஒரு வழக்கு போடுறோம், அவர் வந்து ஒரு இல்லீகல் இதுவால வந்து வழக்கு போட வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் வரும். அதை என்ன பண்ணக்கூடாது, வீட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு அந்த மாதிரி வந்து 75 லட்சம் ஒருத்தவர் ஒரு ஃபாதர் என்ன பண்றாரு, அவருக்கே போன் வருது, இது மாதிரி உங்களோட கார்டை யூஸ் பண்ணி வெளியில வேற ஊர்ல இது மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்துருச்சு, நான் வந்து உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றேன். அவங்க எப்படி பக்கத்துல வாக்கி டாக்கிலாம் வச்சுக்கிட்டு பேசுவாங்க, போலீஸ் பேசுற மாதிரி. அவரு ரொம்ப பயந்து பதட்டத்துல யார்கிட்டயுமே சொல்லாம ஒரு ரூம்லயே போயிட்டு, நீங்க ரூம்லயே தான் இருக்கணும், நீங்க எது செஞ்சாலும் தண்ணி குடிச்சா கூட என்கிட்ட வீடியோ கால்ல காமிச்சிட்டு தான் நீங்க தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் சாப்பிடணும், அந்த மாதிரி பண்றாங்க. அவரும் வந்து கிட்ட ஒரு 20 நாள் அப்படியே உள்ளாரே இருக்காரு, ஒரு ரூம் உள்ளாரே. இதெல்லாம் வந்து கண்காணிச்சு இருந்துக்கு மட்டும் இல்லாம அவன் கேட்கிற பணத்தெல்லாம் என்ன பண்றாரு, போட்டுக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு வரைக்கும், 75 லட்சம் வரைக்கும் போடுறாரு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 75 லட்சம் வரைக்கும் போடுறாரு. எங்க கிட்ட 75 லட்சம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கு. 45 ரூபாயில அதை ஆரம்பிச்சு 75 லட்சம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கு. சோ முக்கியமா சொல்லுங்க, புது நம்பர்ல இருந்து உங்களை பத்தி வந்து ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. எது வந்தாலும் என்ன பண்ண, போனை கட் பண்ணி வச்சிடணும். அடுத்தது உங்க பிள்ளைங்களை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுல வந்து இப்ப நிறைய கம்ப்ளைண்டா தான் வருது. ஒன்னு ஸ்காலர்ஷிப், இன்னொன்னு டிஜிட்டல் அரெஸ்ட். டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு என்னது கிடையவே கிடையாது. போலீஸ்ல வந்து நேரா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. யாருமே உங்களை வந்து போன் மூலமா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றத தெளிவா சொல்லுங்க, சரிங்களா? அப்புறம் பேங்க்ல இருந்து பேசுறோம், மேனேஜர் பேசுறோம், இது மாதிரி உங்க கார்டு வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்திருக்கு, உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து காலாவதி ஆகி போயிடுச்சு, புது ஏடிஎம் கார்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நாங்க எதுவா இருந்தாலும் பேங்க்ல போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா? அப்பா அம்மாக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம இந்த மீஷோ இதெல்லாம் என்ன பண்ணணும், போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா, அதை என்ன பண்ணும், முக்கியமா கேஷ் ஆன் டெலிவரியான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது உண்மைதானா, அந்த லிங்க் வந்து கரெக்டான லிங்கா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லணும். பார்ட் டைம் ஜாப் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே வீட்டுல போயிட்டு உங்களுக்கு வந்து இது பிற்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, அண்ணன் அக்கா முக்கியமா அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. அப்பா அம்மா எல்லாம் வந்து என்னது அந்த காலத்துல கொஞ்சம் திட்டமா நமக்கு வந்து உண்மையாலுமே ஒரு போன் வந்து பேசணும்னா என்னன்னு நினைச்சுக்கிறாங்க, நம்பிடுறாங்க. நிறைய பணம் ஏமாந்துட்டு வராங்க. இன்னைக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வர்றது உங்க பேரை சொல்லி ஸ்காலர்ஷிப் வர்றது, டிஜிட்டல் அரெஸ்ட், அப்புறம் வந்து இந்த எல்லாமே வந்து லோ காஸ்ட் ஆஃபர். அதான் முக்கியமா எல்லாமே சின்ன சின்னதா. ஒரு ட்ரெஸ் வந்து எப்படி 500 ரூபாய் உள்ள ட்ரெஸ்ஸை 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கிப்போம். வாங்குறோன்ற பேர்ல என்ன பண்ணுவான் அவன், 500 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கு 5000 வந்து பணம் கட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நிறைய, சரிங்களா? யாருமே வந்து ஏமாறக்கூடாது இந்த காலத்துல. இத போய் வீட்டுல சொல்லுவீங்களா? சரி, ஒரு சின்ன ஒரு பிளட்ஜ் ஒண்ணு பாத்துடலாமா? நான் இணையத்தை பொறுப்புடனும் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடனும் பயன்படுத்துவேன். ஓடிபி, பின், சிவிவி, கடவுச்சொல் உள்ளிட்ட ரகசிய தகவல்களை யாரிடமும் பகிர மாட்டேன். சந்தேகத்திற்கிடமான இணைப்புகள், செயலிகள், QR குறியீடுகள் மற்றும் இணையதளங்களை தவிர்ப்பேன். எனது வங்கி கணக்கை பிறரின் பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன். மணி மியூல்
ஆக ஒருபோதும் செயல்பட மாட்டேன். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் எதுவும் இல்லை என்பதை அறிவேன். அத்தகைய மோசடிகளுக்கு ஒருபோதும் இரையாக மாட்டேன். எம் கவாச்சி போன்ற ஆன்டிவைரஸ் மற்றும் ஆன்டி மால்வேர் செயல்களை பயன்படுத்தி எனது சாதனங்களை பாதுகாப்பேன். மேலும் சஞ்சார் சாந்தி வழங்கும் குடிமக்கள் மைய சேவைகளை பயன்படுத்தி இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு பாதுகாப்பை உறுதி செய்வேன். இணைய குற்றத்திற்கு ஆளானால் உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் கிரைம் குற்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்வேன். மேலும் எனது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே இணைய குற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எனது பொறுப்பு என மனதார உறுதிமொழி ஏற்கிறேன். 19:30 மத்தபடி வேற ஏதாவது பிரச்சனை நான் பினான்சியலா பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வெப்சைட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.